வணக்கம். இன்னைக்கு ழகரம் பாடப்பகுதியில நம்ம பார்க்க போற பாடம் இயற்கை மொழி ஆய்வு. இயற்கை மொழி ஆய்வு அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆய்வு எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, அதாவது கணினியில வந்து ஒரு மொழி, அதான் இயற்கையா மனுஷன் மனுஷன் பேசுற அந்த மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழிய வந்து அதுல செலுத்தி மனுஷனுக்கும் கணினிக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது. சரிங்களா? அதுக்கான ஆய்வு தான் இது. இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் அஹ் கணினி அறிவியல், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மொழியியல், லிங்குவிஸ்டிக்ஸ். இது ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்துறாங்க. இந்த மொழி எடுத்துட்டு வந்து இந்த இன்சர்ட் பண்றாங்க. சரிங்களா? இது மூலமா இந்த மெஷின் லேர்னிங், அது மூலமா நம்ம ஏஐ, செயற்கை நுண்ணறிவுன்றாங்க இல்லையா, இதெல்லாம் பயன்படுத்தி இந்த மனிதனுக்கும் கணினிக்கும் உள்ள மொழி தொடர்பை ஏற்படுத்துறது. இப்ப மொழின்றது மனுஷனுக்கு இயற்கையானதுதான். எல்லாத்துக்குமே மனுஷனுக்கு என்ன வேணும்? மொழி வேணும். மொழி மூலமா தான் அவன் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிறான் இல்லையா? இப்ப வந்து இந்த வந்து கணினிக்கு இந்த மொழிய வந்து கணினிக்கு வந்து கணினிக்குள்ள செலுத்துறதுக்கான ஆராய்ச்சி, அந்த வழிமுறைகளை ஆராயறது தான் இந்த இயற்கை மொழி ஆய்வு. இதுல வந்து நிறைய அந்த லாங்குவேஜ்ல, அந்த மொழியில பயன்படுத்தக்கூடிய அந்த கூறுகள், காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எலமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து செயற்கையா வந்து உருவாக்குறது. செயற்கையா உருவாக்குறதுக்கு இந்த இயற்கை மொழி ஆய்வு மிகவும் பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் இந்த செயற்கை மொழி தொழில்நுட்பம் இது இருக்கு இல்லையா, அதாவது ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ் டெக்னாலஜி, அதாவது அந்த ஆராய்ச்சி, அதை வந்து பயன்படுத்தி அரிய தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரேரான அந்த மொழி சம்பந்தமான டெக்னாலஜிகள் டூல்ஸ் அதை வந்து உருவாக்குறாங்க. இந்த டூல்ஸோட பயன்பாடு என்ன அப்படின்னா வந்து, அதாவது தானாவே ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது. அது எப்படி அப்படின்னா, மனுஷன் செய்யறது போலயே பேசுறது, படிக்கிறது, எழுதுறது, இந்த செயல்களை அதுவா செஞ்சு அதுவா முடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு கணினிய உருவாக்குறது தான் இந்த ஆய்வோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து மெயினா மனுஷனுக்கும் கணினிக்கும் இடையே இருக்கிறதுன்னா இந்த மொழி சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த தடைகளை இது நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனுஷன் வந்து செயற்கையா ஒரு மொழி உருவாக்கி இருக்கான் கணினிக்குன்னு. அதுல கணினில ப்ரோக்ராம், அதை நிரலா பயன்படுத்துறாங்க. இப்ப சி சி ப்ரோக்ராம், C++, ஜாவா, பெர்ல், பைத்தான், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மனுஷன் உருவாக்கின மொழிகள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மனுஷனுடைய மொழிய அந்த கணினியில, அந்த இயற்கை மொழிய கணினியில வந்து பயன்படுத்த போறோம். சரிங்களா? இப்ப வந்து அந்த கணினிய பயன்படுத்தி அது அது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கணினி மூலமா ஒரு மொழியில உள்ள நூலை இன்னொரு மொழியில நம்ம மொழிபெயர்க்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இது இதை நம்ம பண்ண முடியும். இது வந்து அந்த இயந்திரம் மூலமா நம்ம இந்த மொழிபெயர்ப்பை பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேஷன், இந்த மொழிபெயர்ப்புக்கெல்லாம் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கணினிக்கு அந்த சில விஷயங்களை இன்சர்ட் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள்னா, அந்த மூல மொழியோட இலக்கணம், அத பொருள், ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள், இப்ப அந்த தொடர், அந்த சென்டென்ஸ் இருக்குன்னா அதை பத்தின புரிதல், மரபு தொடர், அது பழமொழிகள், வழக்குல பழங்கால மக்கள் பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும்னாக்கா, அந்த கணினி மொழிக்கு நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதணும். சரிங்களா? அப்படி வந்து எழுதும் பொழுது என்ன ஆகும்னாக்கா, மனுஷனுக்கும் அந்த கணினிக்கும் இடையேயான அந்த மொழி பிரச்சனை வந்து தீரும், அந்த தடைகள் நீங்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த கணினி வந்து இந்த மொழி, இந்த இந்த மாதிரி ஆராய்ச்சி
மேலும் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா அந்த கணினி மூலமா என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு மொழி இருக்குன்னா அதோடைய ஒலி பொனாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உருபு அந்த 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 வார்த்தைகளோட அமைப்பு சரிங்களா, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தொடரியல் அந்த சென்டென்ஸ், பொருண்மையியல் அதோட பொருள், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இது ரொம்ப உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து அகராதிகள். அகராதினா என்ன? டிக்ஷனரி. அந்த மொழிக்குன்னு ஒரு அகராதியை உருவாக்குறது. அது வந்து இந்த சாஃப்ட்வேர் மென்பொருளை பயன்படுத்தி அதையும் என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கணினியோட உதவியால இந்த மொழிய வந்து கற்பது வந்து அந்த ஒரு மொழிய கற்கிறது வந்து மிக எளிதாயிடும் வருங்காலங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயற்கை மொழி, மனுஷங்க பேசுற இயற்கை மொழிய அதுல இன்சர்ட் பண்ணும் பொழுது அது மூலமா பல பல பேரு பலவிதமான மொழிகளை ரொம்ப எளிமையா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் வந்து விளையாட்டு விளையாட்டு அந்த விளையாட்டு முறையிலேயே என்ன பண்ண முடியும்னா மொழியை கத்துக்க முடியும். அதுக்கான கற்றல் மென்பொருள் அதான் சாஃப்ட்வேர், அதுவும் வந்து இப்ப வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து பேசுறோம்னா அது வந்து எழுத்தா அப்படியே கொடுக்கும். அதே மாதிரி ஒரு உரைப்பகுதி எழுத்துல ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அப்படியே பேச்சா மாத்தி கொடுக்கும். அதுக்கும் வந்து சாஃப்ட்வேர் எல்லாம் உருவாக்கிட்டாரு இருக்காங்க, உருவாக்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப எளிதான வேலையா இப்ப மாறிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப மாறிடுச்சு. இப்ப வந்து கணினிலேயே நம்ம தமிழ்லாம் வருது இல்லையா, அதை இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அந்த நிரல் அந்த ப்ரோக்ராம்லாம் எழுதிட்டாங்க. இந்த செயற்கை நம்ம இயற்கை மொழிய இந்த செயற்கை அந்த மொழிகள் அந்த நிரல்கள் மூலமா அதுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி உருவாக்கி நமக்கு இப்ப கற்றல் மொழிய வந்து என்ன மொழி வேணா நம்ம கணினி மூலமா கத்துக்கலாம். அடுத்தது மொழிபெயர்ப்பு செய்யலாம். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா அடுத்தது என்னன்னாக்கா அதாவது நம்ம எழுத்த பேச்சாவும் பேச்சை எழுத்தாவும் மாத்தலாம். இப்ப இன்னும் என்னன்னாக்கா வருங்காலத்துல என்ன ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம போன்ல செல்பேசியில ஒருத்தங்க கிட்ட ஆங்கிலத்துல பேசணும்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னா அவருக்கு நம்ம பேசுற ஆங்கிலத்தோட டிரான்ஸ்லேஷன் சரிங்களா, அது அப்படியே அந்த மொழிபெயர்ப்பு அப்படியே தமிழ்ல அவருக்கு கேட்குமா, அவரோட மதர் லாங்குவேஜ் அவரோட இயற்கை மொழி என்னவோ அந்த மொழியில அவருக்கு கேட்குமா, எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் எதிரில இருக்கிறவருக்கு. அதுவும் வந்து இப்ப வந்து நம்ம பார்லிமெண்ட் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க சரிங்களா, அதுவும் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாளைய நம்ம இன்னைக்குன்னு இல்ல, நாளைய உலகமும் என்னதான் கணினி கையில தான் சொல்றாங்க. கணினியை வச்சுதான் கம்ப்யூட்டர் வச்சுதான் மனுஷ வாழ்க்கையே அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்தாச்சு அப்படின்னு இந்த பாடப்பகுதி சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது தமிழரோட கப்பல் கட்டுமான தொழில்நுட்பம். கப்பல் கட்டுமானம் ஒரு கப்பலை வந்து உருவாக்குறது, பில்ட் பண்றது, அதோட தொழில்நுட்பம் டெக்னாலஜி. தமிழர்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் தான் இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம் சரிங்களா. தொழில்நுட்பம் வந்து பல்வேறு அதாவது துறைகள்ல இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை இன்னைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. என்னன்னா அதாவது பல்வேறு விஷயங்களை உருவாக்குறதுல இயந்திரங்கள், கட்டடங்கள், இயந்திரங்கள்னா மிஷின், கட்டடங்கள், பில்டிங், சாலைகள், ரோடு, விமானங்கள், ஹெலிகாப்டர், ஏரோபிளேன்ஸ், அடுத்தது கப்பல்கள், ஷிப்பு, போட்டு, இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு நிறைய தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இத வந்து பழந்தமிழர்கள் இந்த அறிவை அப்பவே பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் எந்தெந்த துறையில எல்லாம் இந்த கட்டுமான விஷயத்துல இந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தினாங்க அப்படின்னா வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், பாதுகாப்பு, அதாவது செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன், அடுத்த கட்டுமானம் சரிங்களா, ஒரு விஷயத்த பில்ட் பண்றது, அது கட்டடமா இருக்கலாம், இந்த மாதிரி கப்பல்களா இருக்கலாம், எந்த மாதிரி வேணா இருக்கலாம். கைவினை பொருட்கள் சரிங்களா, கையாலேயே இயற்கையா செய்யக்கூடிய பொருள்கள், பொம்மைகள், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். அது உற்பத்தி, ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து
நிறைய தொழில்நுட்ப அறிவை அங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கப்பல் கட்டுமானம். கப்பல் எதுக்கு அந்த காலத்துல பயன்படுச்சுன்னா கடல் வாணிகம். கடல் வழியா நம்ம வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ற பொருட்களை ஏத்திட்டு போய் விற்பனை செய்யறது. இதுக்கெல்லாம் அது வந்து கடல் வழியா நம்ம அந்த அந்த காலத்துல ரோடெல்லாம் ரொம்ப கிடையாது. கடல் வழியா தான் நிறைய பயணம் செஞ்சாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அதுக்கெல்லாம் அந்த கப்பல் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. கப்பல்கள் நிறைய அப்ப வந்து இந்த கடல்ல போய் வந்துட்டு இருக்குமா. அப்ப கப்பல்கள் சுற்றி திருந்த காட்சியினே இலக்கியத்துல கவிதையா சொல்லியிருக்காங்களாம் அந்த காலத்துல. அடுத்தது வந்து இந்த கப்பல்கள் வேணும் இல்லையா, அதுக்காக நிறைய கப்பல்கள் அது என்ன சொல்றாங்கன்னா கலன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. கலன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலன் வந்து எதால உருவாக்குனாங்க அப்படின்னா மரம். அதனால இதுக்கு பெயர் என்னன்னா மரக்கலன்கள். தமிழர்கள் அந்த காலத்துல வந்து கப்பலுக்கு நிறைய பெயர்களை உருவாக்கி இருந்தாங்க. அதான் அந்த மரக்கலனுக்கு என்னென்ன பெயர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா வங்கம், பாதை, தோணி, யானம், மதலை, திமில், பாரு, அம்பி, ஓங்கல், ஓடம், களம், கட்டை, சொங்கு, கரிசல், வள்ளம், ப- படு, படு, பக்ரி, பக்டு. இது வந்து பக்டு. பக்டு, பக்ரி, பகடு, பட்டிகை, படுவை, புனை, மிதவை, தெப்பம், சதா, நவ்வி, போதம், தொல்லை, நாவாய், கப்பல். இதெல்லாம் வந்து இந்த மரக்காலத்துல அந்த காலத்துல தமிழர்கள் பயன்படுத்திய பல்வேறு பெயர்கள். இது எப்படி படிக்கணும்னா பகடு, பன்றி, சாரி பக்ரி. சரிங்களா. பகடு, பக பகரி, அக்கு. சரிங்களா. பகரி. அடுத்தது வந்து தமிழர்கள் வந்து மரக்கலன்கள்ல பல்வேறு வடிவங்களையும் உருவாக்கினாங்களாம். அதாவது இப்ப மரக்கலன் இருக்குன்னா அதோட முன்பக்கமா பல்வேறு வடிவங்களை உருவாக்குனாங்களாம். பல்வேறு அதாவது குதிரை, யானை, பறவை, மனிதன் இந்த முகங்கள்லாம் அதுல வடிவங்களா பொறிச்சு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடல்ல வந்து போற அந்த பெரிய கலன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா நாவாய். பூம்புகார்னு ஒரு துறைமுகம். பூம்புகார் துறைமுகம். அந்த பூம்புகார் இப்ப வந்து அழிஞ்சு போச்சு. அந்த கடல் பகுதி இருக்கு. பூம்புகார்னு ஒரு பெரிய நகரமே இருந்துச்சு. சரிங்களா. அங்க வந்து பெரிய துறைமுகம். அந்த துறைமுகத்துல இந்த நாவாய்கள் பெரிய பெரிய அந்த கலன்கள் மரக்கலன்கள் இருக்கு இல்லையா, அந்த நாவாய்கள். அது வந்து அத நான் என்ன சொல்றேன் நாவாய்கள் அது வந்து கட்டி வச்சிருப்பாங்களா. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னாக்கா யானைய கட்டி வச்சது போல இருக்கா. கட்டுத்தறி. கட்டுத்தறின்னா என்னன்னாக்கா கட்டுத்தறினா நெசவு செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது கூகுள்ல போய் பாருங்க, அந்த போட்டோ உங்களுக்கு கிடைக்கும். அதுல வந்து அதோட சேர்த்து யானைய கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த நாவாய்கள் வந்து பெரிய பெரிய அந்த மாதிரி பெருசு பெருசா இருந்ததாம் அந்த கப்பல்லாம். அது வந்து இந்த யானை இப்படி ஒரு இடத்துல நிக்காதது. கால் இப்படி இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அந்த நாவாய்கள் அந்த அலைகளால இப்படி அப்படியே அசைஞ்சிட்டு இருந்ததும். அதை பார்க்கும் பொழுது ஒரு யானையை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப பெரிய நாவாய்கள் வந்து காற்று மூலமா இயங்குச்சு அப்படின்றாங்க. அந்த காற்றை வச்சு எப்படி இயங்குச்சுன்னா அந்த கப்பல்ல பாய்மரம்னு ஒண்ணு கட்டுவாங்க. இதுதான் பாய்மரம். இது என்ன பண்ணணும்னாக்கா அது காத்துக்கு ஏத்த மாதிரி இப்படி அப்படியே அசையும். அதுக்கேத்த மாதிரி இந்த கப்பல் வந்து மூவ் ஆகும். சரிங்களா. அதனால பெரிய நாவாய்களுக்கு இந்த பாய்மரம் வந்து கட்டி கட்டி இருந்தாங்க. அது மூலமா தான் இந்த கப்பலை இயக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கடல்ல போறதுக்கு. இப்ப சின்ன படகு எல்லாம் இருக்குன்னாக்கா அது எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா உப்பங்கழி அப்படின்றாங்க. உப்பங்கழின்னா என்னன்னா இப்ப கடல் இருக்குன்னா அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய குளம் மாதிரி வெட்டியிருப்பாங்க. சரிங்களா. அது குளம் மாதிரி அதுல அந்த கடல் தண்ணி தான் நிக்கும். அதுக்கு பேர் உப்பங்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கி வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகும்னா அந்த இடத்துல உப்பு உருவாக்குறதுக்காக இந்த உப்பு போய் படியும் அங்க தேங்கி இருக்கும் பொழுது.
அதுக்காக அந்த உப்பங்கழியை உருவாக்கியிருப்பாங்க. அதுல வந்து போகணும் அப்படின்னா அது சின்னதாலாம் இருக்காது. உப்பங்கழி பெருசாதான் இருக்கும். அதுல போகணும்னா அதுக்கு சிறிய படகுகள்லாம் பயன்படுத்தினாங்க. இப்ப வந்து சில கப்பல்களோட பேர் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தோணி அப்படின்னு பெயர். இது வந்து இந்த கப்பலுக்கு அறிமுக அம்பி. ஏன் இதுக்கு பேர் அறிமுக அம்பினா, இது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி முகம் இருக்கு? அரிமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அரிமான சிங்கம். சிங்க முகம் இருக்கு பாருங்க முன்னாடி வடிவமைச்சிருக்காங்க. அதனால இது அறிமுகம் அம்பி, அறிமுக அம்பி. இதுக்கு வந்து அன்னமுக அம்பி. அன்னம் மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரண்ட்ல. இந்த கப்பலே அப்படிதான் இருக்கு ஷேப் அழகா. இதுக்கு அன்னமுக அம்பி. அடுத்தது கரிமுக அம்பி. கரிமுகம் அது யானை. யானையோட முகம். அடுத்து பரிமுக அம்பி. இதுக்கு என்ன பேருனா குதிரை. பரினா என்னது? குதிரை. குதிரை முகம். இப்ப வந்து இந்த கடல்ல இந்த வாணிகம் செய்யறதுக்காக இந்த கப்பல்களை இவங்க வந்து கட்டுமானம் பண்ணாங்க தமிழர்கள். அது மட்டும் இல்ல, இந்த கப்பல்கள்ல பழுது ஏற்பட்டுச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு இந்த கப்பல்லையே சில பொறியாளர்கள், அந்த காலத்திலேயே பொறியாளர்கள்லாம் இருந்தாங்க. இன்ஜினியர்ஸ்ன்றது நம்ம இப்பதான் பாக்குறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்திலேயே பொறியாளர்கள்லாம் இருந்தாங்க, பணி அமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பொறியாளர்களும் அந்த கப்பல் பயணத்துல இருப்பாங்களாம். ஏன்னா கப்பல்ல நடுவழியில ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா சரி பண்றதுக்கு. இந்த மாதிரி இந்த கப்பல்ல பழுது நீக்கிற பொறியாளர்களை என்னன்னு சொல்றாங்கன்னா பண்ணிய விளைஞர் அப்படின்னு சொல்றாங்க. இது பதிற்றுப்பத்து அப்படின்ற ஒரு இலக்கிய நூல்ல அவங்களோட பெயரை இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பழுதுபட்ட அந்த கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது சரி பண்றதுக்கு தொழில் கூடம், இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த காலத்திலே வச்சிருந்தாங்களாம். இந்த மாதிரி கட்டுமான தொழில்ல ஈடுபடுறாங்க இல்லையா, ஒரு கப்பலை உருவாக்குற தொழில்ல அவங்கள அந்த மாதிரி வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா கம்மியர்கள். அவங்களோட பெயர் என்னன்னா கம்மியர்கள். இவங்களும் கப்பல் வந்து பயணத்துல இவங்களும் கூட இருப்பாங்களாம், இந்த கம்மியர்களும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த கம்மியர்கள் அப்படின்ற பெயர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மணிமேகலை ஒண்ணு. அந்த மணிமேகலையில இவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொறியாளர்களுக்கு பண்ணிய விளைஞர். சரிங்களா? அடுத்தது வந்து இவங்க வந்து பண்ணிய விளைஞர்னா பழுது நீக்கிறவங்க. அடுத்தது கட்டுமானம் சிவில் அதுல இருக்கிறவங்களுக்கு என்ன பெயர்னா கம்மியர்கள். சரிங்களா? அடுத்து கடல் கடந்து செல்றதுக்கு ஆஹ் இந்த மரக்கலங்கள் அமைச்ச இந்த பழங்கால தமிழர்களோட அறிவு வந்து நினைக்கும் பொழுது இன்னைக்கும் நமக்கு பெருமையா இருக்கு. எவ்வளவு தூரம் அவங்க அறிவு உள்ளவங்களா தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கடல் வாணிகம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதுக்கு வந்து ஏற்ப அந்த துறைமுகம், போர்ட் சொல்லுவாங்க இல்லையா, சீ போர்ட், அதெல்லாம் உருவாக்குறதுல அவங்க வந்து ரொம்ப வல்லுனரா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பயும் இந்த காலத்திலயும் நம்ம பழந்தமிழர்கள் பயன்படுத்திய அந்த டெக்னாலஜி, தொழில்நுட்ப உத்தி, அந்த கருவிகள், அவங்களுடைய இன்ஜினியரிங் நாலேஜ், பொறியியல் அறிவு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க. இன்னைக்கும் இந்த ஷிப், அந்த கப்பல் உருவாக்குறதுல வந்து அதாவது அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கப்பலை உருவாக்குறதுலயோ பழுது நீக்கிறதுலயோ. அப்ப வந்து யாரு அடிப்படை அப்படின்னா இந்த மாதிரி அறிவியல் சிந்தனைகள், இந்த கட்டுமான தொழில், இதுல எல்லாம் யார் வந்து ரொம்ப ஆஹ் இந்த காலத்துக்கும் வந்து பேஸா அதாவது அடிப்படையா இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பழந்தமிழர்கள் தான். அதுதான் இந்த பாடப்பகுதி சொல்லுது. நீங்க இந்த 2 பாடத்தையும் அழகா பார்த்து வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.